தளபதியோட கடைசி படம் ஜனநாயகம். இந்த படம் எப்படி இருந்தது, எனக்கு கனெக்ட் ஆச்சு இல்லையா அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னா, இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா தளபதி 200 சீட்டுகளை வின் பண்ணியிருப்பாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் படமா இருந்துச்சு. தளபதிக்கு ரொம்பவே ஃபேவரா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. பெண்களுக்கு ரொம்பவே இந்த படம் எமோஷனலா கனெக்டிவிட்டி ஆகும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள வச்சிருக்காரு எச் வினோத் அவர்கள். ஆனா இந்த படத்துக்காக எதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமா தெரியல. குழந்தைங்க பார்க்க கூடாத விஷயங்கள் இல்ல, கெட்ட வார்த்தைகள் இல்ல பெருசா, அது மட்டும் இல்லாம வெட்டுக்குத்து பெருசா இல்ல, ரத்தம் சொட்ட சொட்ட தெறிக்க தெறிக்க இந்த ஃபுட்பால்லாம் நார்த் இந்தியால ஒரு படத்துல ஆடினானுங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா ஏன் படத்தை முடக்கணும்னு சொல்லி பண்ணாங்களா அப்படிங்கிறது புரியல. 3 மணி நேரம் படம். கண்டிப்பா எந்த ஒரு சீனுமே நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகல, கொஞ்சம் கூட லேக் அடிக்கல. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே போயிட்டு இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா எச் வினோத் இந்த படத்துல நிறைய கிளை கதைகள் வச்சிருக்காரு. சின்ன சின்ன ஸ்டோரியா எலிவேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அததான் இந்த படத்தை மொத்தமா நிறுத்திட்டு போறதுக்குண்டான ஒரு சக்தியா இருந்துச்சு. அதை எச் வினோத் அவர்கள் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட நாயகன் தளபதி விஜய் ஒரு பக்கம் இருக்கட்டும், தளபதி விஜயோட ஃபேனா இருந்து ஒருத்தர் சம்பவம் பண்ணியிருந்தான்னு எப்படி இருக்கும், அதுதான் அனிருத். அனிருத் இந்த படத்துல பாட்டுகள் எல்லாமே பக்காவா தெறிக்க விட்டாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அனிருத் எல்லாம் ரீ ரெக்கார்டிங் பொழந்து கட்டிட்டாருங்க. இந்த மனுஷன் மாதிரி, அதாவது விஜய் அவர்களுக்கு இனிமே எவனுமே அதாவது இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்க கூடாது, நான் தான் முதலும் கடைசியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அனிருத் அவர்கள் பிரிச்சு மேய்ஞ்சிட்டார். தளபதி விஜய் அவர்களை எந்த அளவுக்கு அனிருத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபேன் பை சம்பவத்தை அனிருத் பண்ணிட்டாரு. விஜயோட படங்களே மாசான பிஜிஎம் போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அனிருத்தா. அதுவும் இந்த படத்துல திரைக்க விட்டுருக்காரு. நீங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும், ரொம்பவே எமோஷனலாகவும் ரொம்ப அதிரடியாகவும் பிஜிஎம் பண்ணியிருக்காரு. படம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை ஆல்ரெடி நீங்க எல்லாருமே இன்டர்நெட்ல பாத்திருப்பீங்க. ஆனா இன்டர்நெட்ல நீங்க பார்த்த வெர்ஷன் வேற, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த வெர்ஷன் வேற. அப்படி இருக்கும்போது நீ பாத்துட்டியா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா சத்தியமா நான் பார்க்கல. இப்போ வரைக்கும் ஒரு கிளிப்பும் கூட நான் ஆன்லைன்ல இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்கல. ஏன்னா தளபதியோட வெறித்தனமான ஃபேன் தான். இந்த படத்தை தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி இந்த படத்தை பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த படங்களை சில காட்சிகள் மாறி இருக்குன்னு நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, அதை வச்சு நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த படத்துல தளபதியோட மொத்த நடிப்பும் கொட்டி தீர்த்துட்டாருங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கே எமோஷனல் ஆகுது. ஏன்டா தளபதி சினிமா விட்டு போறாருன்ட்டு. ஒருவேளை சிஎம் இருந்துகிட்டே அடுத்த படங்களை நடிங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் ரிக்வெஸ்ட் பண்ற அளவுக்கு தளபதி விஜய் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. டான்ஸ் என்ன, ஃபைட் எல்லாம் என்ன சொல்றது, ஏகப்பட்ட ஃபைட் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் படம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா தளபதி விஜய் படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல அந்த அளவுக்கு மனசை உசுர கொடுத்து நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்ல விஜய் அவர்கள் மாதிரி யாரும் பண்ண முடியாது. அதே மாதிரி டான்ஸும் விஜய் அவர்கள் மாதிரி பண்ண முடியாது. இந்த தளபதி கச்சேரி பாட்டாகட்டும், இன்னும் 2-3 பாடல்கள், ஒரு பேரே வரலாறு, இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே புல்லரிக்கும். நீங்க உண்மையான ஒரு பியூரான விஜய் ஃபேன் அப்படியே எட்டி பார்ப்பாரு. இன்னைக்கு கேட்கிற டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் கூட இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி தளபதி விஜயோட ஃபேனா தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பின்னாடி இருந்து ஒரு குட்டி விஜய் எட்டி பார்ப்பாரு. என்னடா ரெண்டே என்ன பார்த்துருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் மனசை வாழ்ந்திருக்காரு அந்த படத்துல. ஓகே, இந்த படம் தெலுங்கு படமான கேசரியை தான் கிண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் உங்களுக்கு முழுக்க முழுக்க கேசரி வாசம் அடிக்கும், அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா செகண்ட் ஹாப்ல தான் எச் வினோத் அவர்கள் நிறைய சீன்ஸை மாத்திருக்காரு. அது போக இந்த நம்ம பாலையா நடிச்ச படமான பகவத் கேசரி உங்களுக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குன்னு எங்களை பாக்குறக்கே பாலையா பேசுற டயலாக் ஆகட்டும், அவர் பண்ற ஸ்டண்ட் ஆகட்டும் கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஆனா இதே படம் நம்ம தளபதியோட இந்த ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா கிரிஞ்சன்லாம் நீங்க எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃபைட் சீன்ல பாலையா 200 மடங்கு மனசை பின்னி எடுத்துட்டார். சோ இதுதான் தெலுங்கு படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அது புரியாம இன்னும் சில பேர் கத்துவாங்க. கத்துறது அவங்க வழக்கமான ஒரு செயல், அதனால அவங்க கத்துறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு படம் எப்படி இருந்துச்சு, நம்மளுக்கு பிடிச்சதா, அவ்வளவுதான். ஆனாலுங்க எச் வினோத்துக்கு ரொம்பவே தைரியம் தான். இந்த படத்துல டிஎம்கே பத்தின சில விஷயங்களை அப்படியே அப்பட்டமா போட்டு காமிச்சிட்டாரு. இந்த அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பச்சையா சொல்லிட்டாங்க இந்த படத்துல. அதனாலேயே இந்த படத்தை முடக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களே என்னவோ. அதுவும் பிரகாஷ் ராஜால பயங்கரமா நடிச்சிருக்காரு. அவருக்கு கொடுக்குற டைலாக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் என்னன்னா இந்த கில்லி படத்தோட சாயல் மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு விஜய் அவர்களும் நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்களும் பண்ற விஷயங்கள் தான் ரொம்பவே கரெக்டா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம்
பிரகாஷ் ராஜோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து. ஓகே, அடுத்தது அந்த படத்தோட வில்லன் பாபி தியோல். ஆப்பிரிக்காவே பார்த்து மிரண்டு போற ஒரு ஆளாத்தான் வந்து இந்த பாபி தியோல் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவையும் வந்து இந்த மாதிரி ஆக்குறோம், பசி பட்டினி மக்கள் எல்லாம் வந்து ஜாதி வாரியா தூண்டிவிட்டு அவங்களை எல்லாம் வந்து ஒரு வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா மாதிரியே வந்து இந்தியாவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானோட இருக்காரு பாபி தியோல். அப்படி இருக்கும்போது பாபி தியோலுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மதம், இவங்களுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கதை வந்து போகும். அப்படிங்கிற போது இந்த பாபி தியோலுக்கும் விஜய் அவர்களோட டாக்டரான அதாவது வளர்ப்பு மகளான மமிதா பைஜிக்கும் என்ன சம்பந்தம், எப்படி வந்து மமிதா பைஜி பாபி தியோல் கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதையை சொல்லல்தான் வந்து இந்த ஜனநாயகன் படம். இந்த படத்தோட ஸ்டோரியை சொல்லணும்னா, மலை கிராமங்கள்ல வசிக்கிறாரு விஜய் அவர்கள். அவரோட தாயார் வந்து மலை கிராமத்துல இருக்காங்க. அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஜெயில இருக்காரு. ஏதோ ஒரு பழிக்காக ஜெயில அதை ஏத்துக்கிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்து விஜய் அவர்கள் வந்து அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. அப்படிங்கிற போது அங்க இருக்கிற ஜெயிலரான நம்ம கௌதம் வந்து அவரு இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களோட ரொம்ப ஃப்ரெண்டா பழகிறாரு. அப்படிங்கிற போது அவர் வந்து சரி நான் சொல்றேன், நீ போய் பாரு, என்ன பிரச்சனை தான் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சுடுறாரு. அதனால அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமா வந்து கௌதம் வந்து இறந்து போறாரு. இறந்து போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, என் பொண்ணை வந்து ஒரு தைரியமான பொண்ணை வளர்த்து அவங்கள வந்து ராணுவத்துல சேர்த்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை தெரிவிக்கிறார். அது வந்து அவரோட மனைவியோட ஆசை. அதனால அவர் வந்து விஜய் அவர்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லிடுறாரு. சோ இதுக்காக வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து நம்ம தளபதி வெற்றி கொண்டா. ஓகேங்களா, அவர் வந்து இந்த பொண்ணை எப்படி வளர்த்துறாரு, தைரியமா வளர்த்துறாரா, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து ராணுவத்துல சேர்த்தாரா அப்படிங்கிறதா வந்து மீதி கதையா வந்து போயிட்டு இருக்கும். பயங்கரமான இன்ட்ரோல் பிளாக் இந்த மலை கிராமத்துல வந்து நடக்குது. அந்த ஒரு மலை கிராமத்துல ஒரு 30 பேருக்கு சார்பா வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அப்படிங்கிறத ரிவீல் பண்ற ஒரு பிளாக். அது வந்து மாசா இருந்துச்சு. அது இந்த மாதிரியான இன்ட்ரோல் பிளாக் வந்து விஜய் அவர்களோட படங்கள்லயே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு இன்ட்ரோல் பிளாக்கா வந்து இருந்துச்சு. இந்த இன்ட்ரோல் பிளாக் அப்புறமா நிறைய பேர் வந்து கேண்டீன் பக்கமே போல, எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தானுங்க. எப்படா மறுபடியும் என்ன நடக்க போகுது, சஸ்பென்ஸா இருக்கே பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோல் பிளாக் சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம் தெரிக்க விட்டாரு நம்ம வழக்கம் போல அனிருத். சரிங்களா, இப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்தை வந்து முடிக்கிற ஓரம் வந்து ரொம்பவே எமோஷனல் கனெக்டிவிட்டியா இருந்துச்சு. நிறைய வந்து இந்த பெண்களை சார்ந்து பெண்களை மையப்படுத்தியான ஒரு வசனங்கள்ல நிறைய வருது. அதனாலேயே வந்து தாய்மார்கள்லாம் வந்து இந்த படத்தை அதாவது இந்த எலெக்ஷன் முன்னாடி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா 200 விஜய் அவர்கள் அடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து மக்கள்லாம் தேம்பி எழுதுறாங்க. மக்கள்ல வந்து தேம்பி அழுகிறாங்க. பொதுவாக ஒரு எமோஷனல் நிறைஞ்ச கதைகளை பார்க்கும்போது மக்கள் அழுகிறதெல்லாம் சர்வசாதாரணம். நானே உட்காந்து எமோஷனல் சீன்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அப்படிங்கும்போது தளபதியோட கடைசி படம், அண்ணனோட கடைசி படம் அப்படிங்கிற போது ரெண்டும் சேர்ந்து என்னாச்சு, பயங்கரமா எமோஷனல் கடைப்பிட்டுச்சு. நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, பசங்களும் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய விஷயமா வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த பாபி தியோல் கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாம். ஆப்பிரிக்காவே பார்த்து பயப்படுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வில்லன் ரோல இன்னும் கொஞ்சம் வந்து அவர் வந்து ஆக்டிங்ல இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு அவர் கொஞ்சம் மாத்தி நடிச்சிருக்கலாம் அப்படிங்கறது என்னோட கணிப்பு. ஏன்னா ஹிந்தியில மிகப்பெரிய டேலண்டட் பர்சன் பாபி தியோல் அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுத்த அவரு இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் நடிப்புல ஆர்வம் காட்டி இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு வில்லத்தனத்தை காமிச்சிருக்கலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம இந்த கதையில அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, வில்லன்னா ஆப்பிரிக்காவே இல்ல உலகத்தையே கண்ட்ரோல் வச்சுக்கிற ஒரு வில்லன் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு வந்து பிணை கதைகள்லாம் இல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வந்து இருந்து அவருக்கு பிளாஷ்பேக் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கெட்டு போல, ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதையெல்லாம் வந்து டேலி பண்ற மாதிரி தான் வந்து விஜய் அவர்களோட நடிப்பும் இருந்துச்சு. அதனால ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கறதா வந்து என்னோட கருத்து. இந்த படத்துல குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லி கொடுப்பாரு, குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் தியேட்டரே வந்து சைலண்ட் டச். எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ணீரோட பாத்துட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதம் அதெல்லாமே ஒரு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதை வந்து நீங்க என்ன சொல்றது, இதை வந்து நீங்க காமனா வந்து இந்த ஒரு சீனை மட்டும் எடுத்து நீங்க சோசியல் மீடியால வைரல் பண்ணி பாருங்க, பயங்கரமா ரீச் ஆகும். அந்த அளவுக்கு விஜய் அவர்களோட நடிப்பு அந்த சீன்ல வந்து பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தியாவே இருந்துச்சு. சோ இப்படிப்பட்ட பல சீன்கள் வந்து இந்த படத்துல இருக்கு. எல்லாத்தையும் சொன்னோம்னா படம் பாக்குறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அதனால நீங்க மீதி கதையை தியேட்டர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டிங் கட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ஒளிப்பதிவும் வந்து நல்லாவே இருந்துச்சு. சூப்பரா விஜய் அவர்களை அழகா காமிச்சிருந்தாங்க. என்னதான் ஒரு வயசான கேரக்டராவே இருந்தாலும் கூட விஜய் அவர்களும் ரொம்ப எங்க காமிச்சுட்டு அப்படி விஜய் அவர்களை ஆங்கிள் பை ஆங்கிளா வந்து காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே
கலர்ஃபுல்லா விஜய் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து காமிச்சிருந்தாங்க. பொதுவா எச் வினோத் படங்கள்ல வந்து லவ்வுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரிதான் வந்து பூஜா ஆப்டே வந்து எதுக்கு வர்றாங்க போறாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து புரியாது. சோ அந்த மாதிரிதான் வந்து ஹீரோயினுக்கு இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் இல்ல, பாட்டுக்கு மட்டும் நல்லா இம்பார்ட்டன்ஸா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, தளபதி விஜய சென்ட் ஆப் பண்ற விதமா வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருச்சு. சோ நம்ம எல்லாம் வந்து விஜய் அவர்கள் இன்னொரு 10 படம் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா தளபதி ஃபேன்ஸுக்குமே இருக்கும். அது வந்து இனி நடக்க போறது இல்ல. தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது வந்து மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. என்னடா தளபதி விஜய் இனிமேல் இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதே, கொண்டாட முடியாதே, உனி தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி வந்தா யார் படங்களை கொண்டாடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமும் நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சு. சோ அதெல்லாம் வந்து அடுத்த நடிகர்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தளபதி விஜய் இனி வந்து பெரிய ஸ்கிரீன்ல பாக்காட்டி என்ன, இனிதான் டெய்லி நியூஸ்ல பார்க்க போறோமே அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு மனசை தேந்திக்கிட்டு எல்லாருமே வெளியே வந்தாச்சு. சோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு இருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல அரசியல், சினிமா இந்த மாதிரியான எல்லா நியூஸையும் கவர் பண்ணி பேசிட்டு இருக்கோம். உங்க சப்போர்ட் பண்ணுங்க. என்னடா அரசியலும் பேசுறா சினிமாவும் பேசுறான்னு சொல்லி கொலாப்ஸ் ஆகிக்க வேண்டாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.